தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தேவாதி தேவனே, நன்றி. இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தாயின் கருவினிலே எம்மை உருவாக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி. எம்முடைய தேவைகளை சந்தித்து அவற்றை எமக்கு தருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. தொடக்கமும் நானே முடிவும் நானே என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். என்னையன்றி வேறு கடவுள் உனக்கு இல்லை என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதிருங்கள் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் எமக்கு தருகிறதற்காக உமக்கு கோடான கோடிகள் நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள். வல்லமையால் எம்மை நிரப்புவதற்காக நன்றிகள். ஆமேன்.